எங்க அம்மா அழுதா இன்னைக்கோங்க, நான் சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு இங்க நடுக்க வந்து என் கண்ணில் கண்ணீர் வந்துருதுங்க. எங்க அம்மாக்கு 80 வயசுங்க. அன்னைக்கு ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் அழுறேன், என் பையன் கேட்கறான், வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்தேன் காலையில். நான் அப்படி பார்த்தேன். சொல்லாத எனக்கு, நான் எங்க கவலைப்படுறேன் தெரியுமா? என்கிட்ட நீ இப்படி பேசுறியே, உன் பிள்ளை உன்கிட்ட எப்படி பேசும்? அவங்கள நம்ம எப்படி வளர்த்து விட போறோம்? எங்கே போகிறோம்? பாண்டிங் இருக்கா இன்னைக்கு? அப்பா நான் ஒரு பாண்டிங் இருந்ததே, அம்மா நான் ஒரு பாண்டிங் இருந்ததே, இன்னைக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன். இப்படி சொல்றேங்க. 12 ரொம்ப ஓப்பனாவே சொல்றேங்க. 12 வயசுல நான் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுங்க. எங்க அப்பாவுக்கும் பிறந்தது 5 பிள்ளைங்க. நாங்க எனக்கு 12 வயசு தான், எனக்கு கீழே 2, எனக்கு மேலே 2. வயசை பார்த்துக்கோங்க, 3 வயசு தான். எல்லாம் பச்சை பிள்ளைங்க, பசிக்கோங்க எல்லாருக்கும். வேலை இல்லை. ஒரு நாள் 5 ரூபாய் தான் கொடுப்பாரு அப்பா, வாரத்துக்கு 50 ரூபா கொடுப்பாரு, அவ்வளவுதான். ஆனா எங்க அம்மா ஒருபோதும் என்னுடைய தந்தையாரை பொருளாதார சூழல் காட்டி எங்களுக்கு முன்னால் சண்டையிட்டதே கிடையாது. இது என் இறை மீது ஆணையா நான் சொல்றேன். மரியாதை குறைவா பேசினதே இல்லை. ஏன் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்க அப்பா சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை விட முக்கியமானது 5 பிள்ளைங்களுக்கும் தகப்பன் என்கின்ற ஸ்தானத்தில் அவன் இருப்பது. அந்த வேல்யூஸை இன்னைக்கு நாம நம் குடும்ப குழந்தைகள் கிட்ட கொடுக்குறோமா? அம்மா ஒரே சண்டையா இருக்குமா? கல்யாணம் ஆகி 10 நாள் தானடி ஆச்சு, அப்படிதான் இருக்கும். அம்மா வெளிநாட்டில் இருக்கிறேன் இல்லைம்மா, யாரும் இல்லைம்மா, கூட பயமா இருக்குமா, எல்லாம் சரியா போயிடும்ப்பா. சரி இந்த டெட் பாடியை என்ன பண்றதுன்னு சொல்லுச்சு. சண்டையாவா இருக்கு இன்னைக்கு? வாழ்க்கையில் எல்லோரும் பிரிந்து கிடக்கிறார்கள். எல்லோரும் பொருள், தன்னை தானே மதித்துக் கொள்ளுதல்ங்கிற லெவல்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஸ்கேசிட்டி வரத்துக்குள்ள நம் உறவுகளை, நம் இயற்கையை, நம் விழுமியங்களை, நம் இலக்கியங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்றால் இத்தகைய புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் உணவு நேரத்தில், ஓய்வு நேரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த சனியனை கொஞ்சம் மூடி வச்சுட்டு புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் என் உறவுகளை. இந்த ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு போறேன். நாம் பல நேரங்களில் நம்ம உண்ணாவிரதம் இருக்கோம் தானே. நேற்று கூட ஆடி வெள்ளி பிரதோஷம், கரெக்டா சொன்னா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈஸ்டர் வந்தது, 40 நாள் லேந்து நாட்கள் இருந்தீங்களா? அதுக்கு முன்னால வந்தது ரம்ஜான், 30 நாள் நோன்பு இருந்தோமா? எல்லாருக்கும் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் நோன்பு இருக்கோம்ல. நான் ஒரு நோன்பை கற்றுக் கொடுத்துட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல இருங்க. இதை பயன்படுத்தாம இருங்க. முழிப்பா இருக்கும்போது 2 மணி நேரம் பாருங்க, வித்தை நடக்கும். நாங்க இந்த நேற்று ஒரே என்னை எல்லாரும் கரிச்சு கொட்டினாங்க. என்ன, நேற்று இரவு எனக்கு அமெரிக்கால இருந்து ஒரு கால், கரெக்டா கட் ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஸ்கிரீன் ஆஃப் போட்டு வச்சிருக்கேன், 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். 10 மணிக்கு மேல பேச முடியாது. என்னுடைய ஸ்கிரீன் டைம் முதல்ல 13 மணி நேரம் இருந்தது, அப்புறம் 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ என்னுடைய ஸ்கிரீன் டைம் 2 hours. 2 மணி நேரத்திற்கு மேல் நான் இந்த தொலைபேசியை பயன்படுத்துவதில்லை. மற்ற விஷயங்களுக்காக என்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கி இருக்கிறேன். என் உடல் நலம், என் புத்தி நலம், என் குடும்ப நலத்திற்கு என்னிடத்தில் இப்பொழுது நேரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அனுபவத்தில் சொல்கிறேன் நான். நமக்கு பல நேரங்கள்ல எங்கே எந்த வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வதுன்னு தெரியல. பிரிட்டோ கிட்ட நான் கேட்டேன், தம்பி உன் வாழ்க்கை இலக்கு என்ன? ரொம்ப குறைவான பேர் தான் அந்த பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்பீக்கரா வரணுங்கிறது என்னுடைய இலக்கு மேடம்னு சொன்னான் தம்பி. அப்ப அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு. வருகிறான், காலம் தள்ளி போகிறதெல்லாம் வேற. ரேஸ்ல இருக்கிறானா இல்லையா? நடுவரா உட்கார்ந்து இருந்த என் பக்கத்தில் உட்கார்ந்து சேர் போட்டு உட்கார்ந்தானா இல்லையா? எங்கே போகிறோம் என்பதை ஒருவன் ஒருத்தி மிக தெளிவாக தெரிந்து, யாரும் யாருக்கும் போட்டி இல்லைங்க. யாரும் யாருக்கும் போட்டி இல்லை. பேச்சுத்துறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இதோ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அங்கே எல்லாம் பேச்சாளர்கள் சிறப்பாக பேசினால்தான் மக்கள் பேச்சுத்துறையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அதனால நான் மட்டும் நல்லா பேசணும்ன்றது இல்லை, 999 பேரும் நல்லா பேசணும்.
நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.